மீண்டும் ஒரு காலை பொழுதிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நாமே தேவ சாலோ தேவ சமா தேவ ரூபா தேவ ரப்பா தேவ சாலோ தேவ சமா தேவ ரூபா தேவ ரப்பா. பாடோ யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, வெட்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, வெட்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவன் தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சேர்ந்து பாடுவோம். தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாய் என்னை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாய் என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாய் என்னை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாய் என்னை என்றும் தாங்குவீங்க. பாடுவோம். தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாய் என்னை என்றும் பாடுவீங்க. இம்மாறுவில் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாய் என்னாலும் பாடுவீங்க. இம்மாறுவில் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் இன்றும் என்றும் பாடுவீங்க. தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா. ஓ தேவா சாலோ தேவா சம்மா தேவா ரூபா தேவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஆமென். தேவனுக்கு நம் ஆண்டவருக்கு 1000 நாமங்கள், அவரை கரம் தட்டி நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில இருக்கிற இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்தாக நாம் சேர்ந்து பாடுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். Thank you Jesus. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே.
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே சேர்ந்து பாடுவோம் உருவாக்குவே என்னை உருவாக்குவே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குவே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குவே என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேன் உம் கரத்தில் பாடுவோம் என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே உமக்காகவே நான் வாழ்கிறேன் வளைந்திடும் உம் சித்தப்போ உமக்காகவே சேர்ந்து பாடுவோம் நான் வாழ்கிறேன் வளைந்திடும் உம் சித்தப்போ எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குவே என்னை உருவாக்குவே கரங்களில் சொல்லுமா உருவாக்குவே என்னை உருவாக்கும் ஒரு விசை கரங்களை சொல்லுவோம் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்கு வந்த பாத்திரமாக உருவாக்குமே என்னை அப்பா உருவாக்கு நான் பயப்படாத பாத்திரமாக இருக்கிறேன் என்னை உருவாக்கும் என்று சொல்லுவோம் உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஆமென் நம் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாவதாக இருக்கிறார் அல்லேலூயா அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஒரு ஜெப வேளையிலே நாம் வந்திருக்கிறோம் நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மக்களை ஆண்டவருடைய பக்கம் அவருடைய பக்கம் கொண்டு வருவதற்காக அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழந்தால் படியிட்டு நாம் ஆண்டவரை பாடி ஜெபித்து பாட போகிறோம் சோராது ஜெபித்திட ஜெபவி வரம் தாருமே தடையாகும் அகற்றிடுமே சோராது ஜெபித்திட ஜெபவி வரம் தாருமே தடையாகும் அகற்றிடுமே
வேளை உமை தேடி வந்தேன். தேவா அதிகாரி எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். பஞ்சம வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா அதிகாரி சோராது ஜெபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. அடையாரும் அகற்றிடுமே. உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. அடையாரும் அகற்றிடுமே. மயக்கேட்டு உம் பாதம் வந்தேன். பஞ்சம வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா அதிகாரியே உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. பஞ்சம வேளை தேவா அதிகாரியே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. ஓடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. பஞ்சம வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா அதிகாரியே. ஆமென். நாளெல்லாம் உம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபத்தேடுமே. நாளெல்லாம் உம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபத்தேடுமே. கருணையின் இரவாகும் நீரே. பஞ்சம வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா அதிகாரியே. ஆமென். அவரது பாதத்தில் நாம் காத்திருப்போம். அப்பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை நம்மில் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமே பரவசமே உன் பாதம் படுத்தேன் என்று பாட போகிறோம். உண்மை அன்றி நான் யாரை பாடுவேன் என்று சொல்லி பாட போகிறோம். ஆமென். பரிசுத்தமே பரவசமே பரனே சுதனே வரப்பொருளே தேடினதா கண்டடைந்தே நான் பாடின பாடல்கள் ஈர்த்தளித்தீர்.
1000 பாடல்கள் தேடினதால் உம்மை கண்டடைந்தேன். நான் பாடிட 1000 பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. கரங்களை தட்டி பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. பரிசுத்தமே பரவசமே பரமே சுதனே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமே சுதனே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன். நான் பாடின பாடல்களே. தேடினதால் கண்டடைந்தேன். பாடின பாடல்களே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கனியால். புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கனியால். நிரப்பினிதம் நடத்துகிறேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன். நிரப்பினிதம் நடத்துகிறேன் என்னை நூதன சாலையில் சேர்த்திடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களி பாடுவோம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களி. திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை காத்துகிறேன். திசைகட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை காத்துகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா இந்த நன்றி உள்ளம் தொகுதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா அருகிறேன். கரங்களுக்கு திருவண்ணமாக. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா அருகிறேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். ஆமென். இப்பொழுது அன்பு பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் டேனியல் அவர்களை இப்பொழுது தேவ செய்திக்காக அப்படியே தொடர்ந்து அப்படியே இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே இப்பொழுது பாஸ்டருடைய கரத்திலே இன்றைய நாள செய்திக்காக நான் ஒப்படைக்கிறேன். அன்பு பாஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். பரிசுத்த பிதாவே, இந்த வேளை நாங்கள் சமூகத்திலே தேவராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற தொடர்ந்த வருஷம் ஒரு இன்றைக்கு அங்கே இந்த கொரோனா வியாதியால் சபைகளில் எங்களுக்கு ஆராதனை குறைவு ஏற்பட்டதோ அன்றில் இருந்து தேவராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி செய்தியை வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த செய்தி இந்த தொடர்பு இந்த வருஷம் அங்கே முடிய போகிறது. அந்த வருஷம் முடிவிலையும் அதை நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை அங்கே உறுதியாக பற்றி கொண்டு சமூகத்தில் எங்களுடைய இருதயங்களை அர்ப்பணித்தவர்களாய்
ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்த்தவர்களாய் நாங்கள் உலகத்தில் இருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்தால் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த முகங்கள் பிரகாசமடையும்படி அவர் உலகத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க என்று சொன்ன அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிக்கும்படியாக அவர் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே as far as I stay in the world I am the light of the world so that the light is shine on us so that நாங்கள் அவரை நோக்கி பார்க்குற பொழுது அங்கே சூரியன் சந்திரன் அங்கே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதால பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதே போல் அந்த வெளிச்சமாய் நாங்கள் உலகத்துக்குள்ள இருக்கும்படி எங்களை கொண்டு வந்து இந்த நாட்களில் அந்த தேவராட்சியத்தின் சுவிசேஷத்தை ராஜ்ய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு எங்களை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நாங்கள் அர்ப்பணிப்பிலே தொடர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி தேவ சமூகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். இங்கே தேவ சன்னியாசத்தில் இன்றைய நாளிலும் அங்கே பலமையாக அங்கே தேவ செய்தியை கொடுக்கிறோம். ஆனால் செய்தி தலைப்பு கொடுக்கிறது இல்லை என்றால் அது அங்கே அவர்கள் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிறது. அவர்களுக்கு ஒரு ஆராய்வுக்குரிய பயிற்சியாயும் அவர்களுக்கு உற்சாகமும் உண்டாயிருக்கும் உள்ளதுக்காக அங்கே செய்தி தலைப்பு கொடுக்காமல் பேசிக்கொண்டு போய் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அங்கே தேவ சமூகத்திலே அங்கே இந்த நாட்களில் பாதையை ஆயத்தம் செய்வோம் என்று சொல்லி பாதையை ஆயத்தம் செய்வோம் என்று சொல்லுகிற தேவ செய்தியை அங்கே கொடுக்கிறதற்கு அங்கே தேவராஜ்யத்திலே நாங்கள் உத்தரவு கொள்வோம். பாதையை ஆயத்தம், பாதையில் கற்களை பொறுக்கி போடுங்கள், பாதையை உயர்த்துங்கள் என்று சொல்லி ஏசியா சொல்றார். அங்கே அந்த பாதையை ஆயத்தப்படுத்தினவரை குறித்து நாங்கள் முதல்ல சிந்திக்க வேண்டியவராக இருக்கிறோம். இந்த உலகம் பாருங்கள், இவ்வளவு காலமும் நானும் செய்திகளை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த யோவான் ஸ்நானன் என்ற பிறப்பு செய்தி அங்கே இந்த நாட்களில் நாங்கள் தியானம் பண்ணி பின்பு அடுத்த கிழமையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு செய்தியை அங்கே நாங்கள் தியானம் பண்ணுறது ஏற்புடையது, அது பொருத்தமானது, அது மிகவும் மிகவும் அத்தியாவசியமானது. அப்போ பாதை ஆயத்தம் செய்வோம் என்று சொல்லுறோம். நாங்கள் அந்த பாதை ஆயத்தம் செய்தவர்களை தியானம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். வழியை ஆயத்தம் செய்வதற்கு வனாந்திரத்திலே கூப்பிடுற சத்தம் உண்டாகும் என்று சொல்லி ஏசியா சொல்லி இருக்கிற அந்த தேவன் அங்கே அந்த தேவனுடைய மகன் வெளிப்பட்டார். அதை பற்றிய காரியத்தை அங்கே உலகம் சிந்திக்கிறதுக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் தான் இதை நான் உணர்த்தி கண்டு பேசுகிற காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரங்களிலே அதன் ஒரு காரியம் ஒரு கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஒரு ஆரவாரம் கொள்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு பாதையில் நடக்க போகிறோம் என்று சந்தோஷப்படுகிறார்கள். அங்கே நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிற வாதையிலே நாங்கள் நடந்து அங்கே உன்னதத்தின் வாசலில் அங்கே பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிற நானே வாசலுக்கு போகிற ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த பாதை ஆயத்தம், அந்த பாதையில் நடக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த பாதையை ஆயத்தப்படுத்தினவர் யார் என்று சொல்லி அந்த பாதையை குறித்த அந்த ஆயத்தப்படுத்தினவரை குறித்த ஒரு கொஞ்சம் இறுதிய நன்றி அறிதலும் இல்லாதவராக இருக்கிற ஒரு செய்தி தான் அங்கே நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்து கொண்டு வந்துட்டோம். நாளே எனக்கு ஆண்டவன் உணர்த்தினார். அங்கே யோவான் ஸ்நானனை குறித்து அங்கே நாங்கள் வெள்ளிக்கிழமை அங்கே தியானம் பண்ண போற அந்த தேவ செய்திக்கு முன்பு யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அங்கே சொல்லுவான் ஜோன் த பேப்டிஸ்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இங்கே தமிழ்லேயே ஜோவான் ஸ்நானன் என்று ஒரே அடியாக சொல்லக்கூடியதா இருக்கு. அங்கே ஜோவான் என்றார் 2 யோவான் இருக்கு. மார்வல் அந்த யோவான் இருக்கார் டிசைபிள். அங்கே பேக் பெஞ்ச் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்களே அங்கே கெமிஸ்ட்ரி லேபில். அதே போல் இங்கே இந்த 3 பேர் இருக்கிறாங்க, யாக்கோபு யோவான் பேதுரு. இந்த 3 பேரும் முதல் சீசர்களாக இருக்கிறாங்க. சீசர்கள்லாம் அதன் சீசத்துவத்திலே ஒரு அங்கே மலையில் போய் மருவம் கண்ட இயேசுவை கண்டவர்கள். அதனாலே அவர்களை அறிமுகம் செய்கிறது அங்கே அறிமுகமான சீசர்களாக இருக்கிறார்கள் இயேசுக்கு. அதே மிகவும் நெருக்கமான காரியம் வேறு மார்வலஸ் ஆய்ந்த சீசன் இருக்கிறார் யோவான். அவர் வெளிப்படுத்த ரெவலேஷனையும் அங்கே பத்மதியில் இருந்து வெளிப்படுத்தினார். இதனால் அந்த யோவானுக்கும் இந்த யோவானுக்கும் இடையில ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர பார்க்க வேதத்தில் ஒரு அழகாக ஜோன் த பேப்டிஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் யோவான் ஸ்நானன் என்று சொல்லி அங்கே பாதை ஆயத்தப்படுத்தினவரை யோவான் ஸ்நானன் என்று சொல்லி அங்கே அறிகிறோம். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து நாங்கள் இந்த செய்தியில போக்கும் போது அந்த பிறப்பு செய்தி, அவருடைய பிறப்பு செய்தியை நாங்கள் தியானம் பண்ணுற பொழுது அதில் பெரிய ரகசியங்கள் இருக்கிறத காணுறோம். அதே பரவலாக அங்கே மரியாளிட்ட இயேசு கிறிஸ்து அவதரித்ததையும் எலிசபெத்திட்ட யோவான் ஸ்நானன் அவதரித்ததை நாங்கள் அங்கே ஒத்து பார்க்கிற பொழுது
தேவ சமூகத்தில் பெரிய வெளிப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாருங்க, அங்கே இப்பொழுது நாங்கள் ஒரு பகுதி எடுத்து வாசித்து கொண்டு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இலகுவாக இருக்கும்னு நம்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து 9ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரையும் ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆரண்டில் ஒரு ஆள் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையும் உள்ள வசனங்களை நாங்கள் தியானம் பண்ணி. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். இங்கே தேவ சன்னிதானத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுக்கப்பட்டது. சாராள் அங்கே கற்பம் தரிக்க முடியாத பின்னத்தான் அங்கே சொந்த நாட்டில் இருந்திருக்கு. 6ஆம் வெளிப்படைக்குள்ள அங்கே லோத்தை ஒரு அங்கே கொண்டு வந்து அடாப்டட் சைல்டாக தான் கொண்டு வந்திருக்கிறவனும். ஏனென்றால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அதனால தான் லோத்தை அங்கே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கொண்டு வந்த லோத்தை அங்கே அவர்கள் பின்பு தேவராஜ்யத்துக்குள்ள வந்த பின்புதான் ஈசாக்கை அங்கே பிள்ளையாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே பரன் புமனும் அங்கே நீதிமானும் இருந்தார்கள். ஆனால் அங்கே பரன் புமன் என்று சொல்லல, மலடி என்று சொல்லல. இங்கே எலிசபெத்தில் தைரியமா சொல்கிறார்கள், மலடி என்னப்பட்டவள் என்று தேவதூதனை வந்து சொல்றான். அவள் கற்பம் தரித்திருக்கிறாள் என்று சொல்லி அங்கே மரியாளுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். மலடியா இருந்த எலிசபெத் சொந்தக்காரி, அவள் மலடியா தான் இருந்தாள். ஆனா அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் ஒன்றரை இடத்திலாவது சாராவை பார்த்து அவள் மலடியா இருந்தாள் என்று சொல்வதற்கு என்றால் நீதிமான முதல் மனுஷன் அவர்கிட்ட அந்த கௌரவத்துக்காக விட்டு கொடுத்துருக்கிறேன் என்றால் நீண்ட காலம் அவவே சொன்னா, எந்த கற்பம் செத்து போச்சு, நீ இப்போ ஆகாரோடு சேர்ந்து ஒரு பிள்ளைய பொறுமங்கள் குடும்பம் கட்டப்படட்டும் அவவே சொன்ன காரியம் இருக்குது. ஆனால் இங்கே அந்த அந்த அதை ஒரு காரியத்தை நினைவு கூறும்படியாத்தான் இங்கே சகரியா பிரீஸ்ட் வந்து அந்த பிரீஸ்ட்ல அவருக்கு ஒரு காலம் வருது. அங்கே முந்தி பிரிஸ்மார் ஒரு 5 பேர் 7 பேர் இருந்திருக்கலாம். அப்போ ஒவ்வொருவருக்கும் லொட்டோ போட்டு அவர் அந்த லொட்டோ எடுத்து அந்த ஆண்டில் 6 லொட்டோவில் பங்குற மற்றவர் இப்படியாக ஒரு ஒழுங்கிலே அங்கே போய்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்திருக்குது. அதனால இப்பொழுது சகரியாவுக்கு சகாரியான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சகரியான்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதில் நான் 2 நேம் டக்கு டக்குன்னு கலக்கிறதால அப்படி வருது. சகரியாவை பார்த்து அங்கே அவருக்கு அங்கே பிரிஸ்கூட்டு அவர் வந்து அங்கே தூபம் காட்டுவார், சிறிய நீக்கி அங்கே தூபம் காட்டுவார். அந்த தூபம் காட்டுறதை அதை ஜனங்கள் வெளியில் நின்று அதைத்தான் ஆரவாரமாய் பார்ப்பார்கள். அந்த திரைச்சியிலே தான் அங்கே அந்த நாட்களில் நீக்கி கட்டுறோம். அதாவது பிரிஸ்டுக்கு பெரிய ஒரு பெரிய அவருக்கு பெரிய கௌரவம் என்றால் அவர் அதை நீக்கிறதற்கு அவர் அந்த உரிமையை அங்கே ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டியில் உள்ள 10 கட்டளையை வைத்து அங்கே உடன்படிக்கை பட்டியை தூவம் காட்டுற காரியத்தை தான் அங்கே இதில் ஒரு உருவத்துக்கு காட்டுறதுக்கு நினைச்சுப்படாதீங்க. அங்கே தேவ சன்னிதானத்தில் இப்படியான தூவம் காட்டுற அந்த தூவ கலசத்தை பிடிக்கிறதற்கு ஆசாரியனுக்கு உரிமை கொடுத்திருக்குது. அந்த பிடிக்க வர்றதற்கு அங்கே சகரியா தெரியப்படுறார். இதனால அவர் வந்து அங்கே அந்த வருஷம் அந்த இதுக்கு வரார். அப்போ அந்த 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 பிரசிட்ட காலத்திலே அவருடைய காலத்திலே அங்கே பாருங்க, அவர் அங்கே எழுதப்பட்டிருக்க வேதம் எலிசபெத்தும் சகரியாவும் கணவன் மனைவி அவர்கள் மிகவும் வேத பிரமாணங்களிலும் நீதியான நடத்தைகளிலும் எல்லாத்திலும் அவர்கள் ஒரு வேட்சு பரிசுத்தமான மனுஷர்கள் என்றது எடுத்துக்காட்டாக இருந்திருக்குது. அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ சகரியா வந்து தூவங்காட்ட வர்ற பொழுது அங்கே தூவ கலசம் பிடிக்கிற பொழுது அங்கே கபிரியல் என்று சொல்கிறார். முன்னுக்கு உங்களுக்கு எழுதையில் கபிரியல் என்று கபிரியல் தூதன் தான் வரார். தூதன் வந்து நிற்கிறார். இவருக்கு பார்த்ததும் பயம் வருகிறது, என்ன தூதன் வந்து நிற்கிறாரே என்று சொல்லி.
அங்கே 2 கேட்டால் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியாது, அங்கே அவர்கள் மறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்ததுக்கு. அதனால இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு, அப்போ அவர் சொன்னால் பயப்படாதே, அங்கே ஒரு செய்தியை சொல்கிறேன்னு சொல்லி, உனக்கு அங்கே தேவ சமூகத்தில் ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்ததுக்கு எலிசபெத் அங்கே கற்பவதியாய் பெற்றுக் கொடுப்பார் என்றதை அங்கே அறிவிக்கிறார். இந்த காரியத்தை அங்கே தூதன் அவருக்கு அறிவிக்கிறார். அவர் அந்த அறிவிப்பிலே அவர் எல்லாம் கேட்கிறார். கேட்டு அவர் பிறகு அதை விசுவாசிக்கிறதிலே அவர் குறைவுபட்ட மனுஷனாக போறார். என்று கேட்டால் நான் கிழவனா இருக்கும்தான் சொல்றானே, அவன் கிழவியா இருக்கிறார், இது எங்க அது எப்படி ஆகும் என்று சொல்ற ஒரு அங்கே இதை தேவதூதன்கிட்ட அங்கே இருக்கிறார். பாருங்க, ஆசாரியன் பலிபீடத்தில் தேவதூதன் வாரான். அதுக்கு மேலே வேறு ஒரு பூமியில வேறு ஒரு காரியத்தை காண நம்பிக்கைக்குரிய காரியத்தை, அதுக்கு பிறகு அதில் சந்தேகப்பட இடம் இருக்கா? அதனால அவன் சொல்றான், சரி இது காலம் நிலவரும் வரை நீ பேசாமல் வா என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இவ்வளவு பரிசுத்தவானா இருந்த மனுஷனுக்கு இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத இப்படி ஒரு காரியம் இருக்கு. இவர் வெளியிலே போய் ஜனங்கள் அங்கே ஆரவாரமா பார்த்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் வந்ததும் ரங்கதும் இவர் அங்கே ஆசாரியன் இப்படியா நிற்கிறதையும், அவர் இப்போ வர்ற பொழுது அவன் மறைந்து போயிட்டான், வர்ற பொழுது என்னென்ன சொல்ல போறான்னு வந்து பார்த்தால் அவர் வாய் பேச முடியாமல் நிற்கிறார். அவர் எடுத்து சைகையில காண்பிக்கிறார் காரியத்தை. அப்ப இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் பிறந்த காரியத்தை அங்கே இப்படியாக பிறப்பு செய்தியில ஒரு அழக காரியம் இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் இருக்குது. இதை எப்படி வகைப்படுத்துகிறதா? அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவராட்சியத்தில் சுவிசேஷம் பிரதிக்க தேவராட்சியம் நெருங்கினது என்று சொன்னது கிறிஸ்துவுக்கு முதல் அவர் தான் வந்து சொல்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அங்கே அவர் பாதையாயத்தப்படுத்துகிற பொறுப்பிருந்தவரையால் வனாந்திரத்திலே கூப்பிடுற சத்தம் உண்டாயிரம் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட காரியம் அங்கே வேறு ஒரு சுவிசேஷங்கள்ல சகாரியாவுடைய காரியம் பேசப்பட்டிருக்கிறது. அதனால அங்கே ஒரு மிகவும் பெருமதியான ஒரு பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மனுஷன் அங்கே அந்த மனுஷனுடைய காரியம் உங்களுக்கு எப்படி நான் விளங்க வைக்கலாம்? அவர்தான் முதல் பிடிப்பு. அங்கே ஒரு டீம் போச்சு என்றால் அங்கே ஓப்பனிங் மேட்ச் தான் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கானவன் இருந்தால் தான் அவனை பார்த்து தான் மற்ற டீம் பயப்படும். இவங்க ஸ்ட்ராங்கான மேன்சர் போல இருக்கிற அவனை அப்போ துடுப்பாடு ஆடுறவர் பெரிய பலம் கொண்டிருப்பா. அப்போ யோவான் ஸ்நானன் அதே போல ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தபடியாத்தான் அவரை ஆண்டவன் பிரசித்த பண்ணினார். அவர் அப்போ பரிசுத்த ஆவியிலே பிறக்க இல்லையா? அவர் சகாரியாவுக்கும் எலிசபெத்தும் அவர்கள் ஒருவர் அறிந்த பின்பு பிறக்கிற காரியம். ஆனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்குதாங்க. அவர் பிறப்பிலேயே பரிசுத்த ஆவியானவரை கற்பத்தின் கனியிலே அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய நோக்க நிறைவு செய்ய. இதை குறித்து நான் இந்த சமுதாயத்துக்கு என்னத்தை வெளிப்படுத்துவேன் என்றால், இன்றைக்கு கற்பம் தரித்தால் அந்த பெண்கள் அங்கே செக்குலர் சொல்லி அங்கே ஒரு 10-5 மாதம் கண்ணீர் இருக்க வேண்டிய காலத்தையும் வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் தேவ சமூகத்தில் இவர்களும் தேவராஜ்யத்தை தெரியப்பட்ட திருச்சபைகளில் இருக்கிற பெண்களும் கற்பம் தரித்தால் ஆண்டவன்கிட்ட வந்து அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவை தங்களுடைய கற்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பயபக்தியான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு இவர்கள் வர வேண்டும். இவர்கள் இல்லாமல் உலகம் போல அங்கே சினிமாவை பார்த்துட்டு இங்கே இதையும் பார்த்துட்டு வந்து அங்கே காரியம் செய்தால் அந்த ஆவியான அந்த பிள்ளைகளுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக இருக்கும். அதனால தேவ சமூகத்தில் வெளியே இருக்கையும் அங்கே பிரதிஷ்டைக்குரிய காரியம் அங்கே நடத்தப்படலாம் என்றதை அந்த யோவான் ஸ்நானனுடைய அங்கே பிறப்பு செய்தி மூலம் அங்கே நான் வெளிப்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு இருக்கிறது. அதனால எங்களுக்கு இது ஒரு செய்தியை படிக்கிறோம், ஒரு செய்திக்கு மகத்துவம் அங்கே முன்னுரிமை கொடுக்கிறோம். அதை நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றதை பற்றியத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சிந்தை அங்கே எங்களை இப்படி வழிநடத்தப்படுறது சமுதாயத்தில் நீதியுள்ள சமுதாயத்தை வழிபடுத்துவதற்கு கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி கற்பத்தின் கனி ஆசிரியம் என்று சொல்றவர்கள் அந்த கற்பத்தின் கனி கிடைத்தவங்க இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை யோவான் ஸ்நானனிலே எலிசபெத் சகாரியாவும் தான் எங்களுக்கு காண்பிக்கிறத காண்கிறோம். ஹல்லேலூயா. இதனால ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே இந்த யோவான் ஸ்நானன் எப்படியா என்று சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற பொழுது இவர் ஒரு உறுதியான மனுஷன். அவரை நீங்க நினைச்சிருக்கலாம்
அங்கே இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரை அவன்கள் தலை வெட்டுறாங்க. அங்கே இயேசுவும் பார்த்துக்கொண்டு அதை பற்றி ஒரு இது இல்லாமல் கையட்டிட்டு பேசாமல் இருக்கிறார். அவர் தேவராஜ்யம் நெருங்கினார் என்று சொல்லி சொன்னவர், தேவராஜ்யத்தை குறித்து பேசினவருக்கு தலை வெட்டப்படுது. இயேசு தேவராஜ்யத்தை பிரகடனப்படுத்த வந்த அதை ஒரு விதமான ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலை காணுறோம். காரணம் பாருங்க, தேவ சமூகத்தில் நாங்கள் சென்ற கிழமையில பார்த்தோம், உங்களுக்கு கேடகம் கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்றார். கேடகத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். சத்தியம் கேடகமா இருக்கிறது. இயேசு சீஷர்களை கொண்டு வந்து விட்டுட்டு சொல்றார், ஆண்டவரே பிதாவே, இவர்களை சத்தியத்தினால பரிசுத்தப்படுத்தும் உங்களுடைய வசனம் சத்தியம். நீ என்ன உலகத்துக்கு அனுப்பினது போல நான் இவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி, அப்ப இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே. அந்த கேடகத்தை அவர் அங்கே வாங்கி பெற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கேடகத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அங்கே நீங்க பாத்தீங்கன்னா 91 சங்கீதத்தில் பாத்தீங்க என்றால் அங்கே உமது அங்கே வாசிங்க 91 சங்கீதம் 4வது வசனம். 91 சங்கீதம் உடனே உங்களுக்கு பாடமாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம். அவர் செட்டைகளில் அடைக்கலம் போவாய். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும் என்று சொல்லி, அந்த கேடகம் சத்தியம் கேடகமாக இருக்கிறது. அந்த வார்த்தை கேடகமாக இருக்கிறது. அந்த வார்த்தை இவர்களுக்கு கேடகமாய் ஆண்டவரை நீர் கொடும் என்று சொல்லி, பிதாவை கொடும் என்று சொல்லி, இவர்களை நான் உலகத்துக்கு நீர் அனுப்பினது போல இவர்களுக்கு அந்த தேவராஜ்ய பிரகடனத்துக்கு அனுப்ப போறோம் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்ப இதற்கு முன்மாதிரியாத்தான் ஏற்கனவே தேவராஜ்யம் நான் சொன்னேன், யோவான் ஸ்நானம் பிரகடனப்படுத்துகிறார் என்று சொல்லி, பாதி ஆயத்தப்படுத்த வந்தவர் பிரகடனப்படுத்துகிறார் என்று சொல்லி, அவருடைய இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவன் சோடியோஸை கொண்டு கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க, நான் என்ன செய்ய வேணும் என்று. அப்போ அதெல்லாம் அவர் அங்கே சொல்கிறார், அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறார், உரிய நீதிக்கு திரும்புங்க, உரிய நீதிக்கு திரும்ப, பாவி மனம் திரும்பு. அங்கே அடிமரத்தில் கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சதிசெயரும் பரிசெயரும் அங்கே பயப்படுகிறார்கள் அவற்றை சத்தத்துக்கு. அவர் வனாந்திரத்தில் இருந்து குறிச்ச காலத்து பிறகுதான் அங்கே காட்டு தேனும் இதுவும் சாப்பிட்டவர், அந்த தேனும் காட்டு இதுவும் சாப்பிட்டு கொண்டு வந்தவர் திரும்ப வாரார், வந்து சனங்கள் மத்தியில் இருக்கிறார். அது அவர் வந்து சத்தம் செய்கிற பொழுது பரிசேருக்கு சசேருக்கு அவர்கள் தான் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறோம், நியாயமான சாஸ்திரிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு அங்கே பயம் உண்டாகிறது. அவர்களும் இயேசு விட்டே பிறகுதான் ஞானஸ்தானம், இயேசு ஞானஸ்தானம் குறைக்கல, அவங்களும் வராங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, யார் உங்களுக்கு இங்கே காட்டினவர் இது என்று சொல்லி அவர் நேரடியாக பேசுகிறான். என்று கேட்டார், நீங்கள் ஒரு பக்கத்தில் தேவராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துக்கு குடிவதைக்கிறதுக்கு அங்கே திட்டங்கள் வகுத்து கொண்டிருக்கிறாங்க, வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அந்த இதில். அப்போ அவர் கேட்கிறார், அவர் பயப்படாத ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் சொல்கிறார், யாருக்கு யார் விரியன் பாம்பு குட்டிகள் உங்களுக்கு வழிகாட்டினார் என்று சொல்லி அங்கே போய் சொல்ல காணுறோம். இப்படியாக தேவராஜ்யத்திலே இப்போ அவர் ஒரு முதற் துடுப்பு ஆடுறவராக இருக்கிறார், இந்த சீசர்களுக்கு முன்காட்டியா இருக்கிறார். அதனால இப்ப நான் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தமிழாக்களா இருக்கிறபடியால் இதிகாசங்கள்ல பாருங்க, அங்கே யுத்தங்கள் நடக்கிற பொழுது, இப்ப உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பாரத யுத்தத்துல மகாபாரத தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தம் நடக்கிறது என்று சொல்லித்தான் அங்கே அந்த சித்தாந்தம் சொல்லுது. அந்த யுத்தம் செய்கிற பொழுது அது தர்மத்துக்கு யுத்தம் செய்தாலும் அந்த படை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சுத்த வீரன் வந்து அவனை பறி கொடுக்க வேண்டும். அது அங்கே இதிகாசத்தில் இருக்கிற காரியமா இருக்கிறது. இங்கே ஒரு யுத்தம் நடக்க போகுது. இதனால அங்கே யுத்தம் நடக்கிற பொழுது அவன் ஆவியிலே அவன் சுத்த வீரனா இருக்கான், அவன் எல்லாத்தையும் திறந்து இதுதான் என்று சொல்லி வெளிப்பட்ட மனுஷனா இருக்கான். அவனுடைய ஆவி அங்கே அதை இவங்களுக்கு பலப்படுத்துறது. இவங்கள் எத்தனையோ பேர் வருவாங்க, யுத்தத்தை கண்டு வருவாங்க, என்ன செய்வாங்க, பேடியா இருப்பாங்க, விட்டுட்டு இடையாறு ஓடுவோம் என்று சொல்லி எண்ணம் கிடைச்சி கொண்டிருப்பாங்க. இப்படியாக ஒவ்வொரு விதமான சூழல்களில் இருக்கிறவங்க எல்லாரையும் அங்கே பலப்படுத்துவதற்கு முதல்ல ஒரு உத்தமமாக ஒருவன் தன்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறான். அவனுடைய ஆவியிலே இவங்க பிளப்படுறாங்க என்று தான் அவங்க அதை செய்தாங்க. இங்கே நமக்கு அங்கே இயேசு கிறிஸ்து அப்படியாக அங்கே ஆவியை கொடுத்திருக்கிறார். தான் சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அதற்கு முன்மாதிரியாக அங்கே யோவான் ஸ்நானன், இதுதான் சீஷத்தில் இருக்கிறவர்களுக்கு இதுதான் சொல்லி குருவாக இருந்தவரே அங்கே ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானனே அதை
தன்னை அங்கே குற்றத்தை காணுகிறான். ஜெசபேலின் ஆவி வந்துடுது அரண்மனைக்கு. சொல்றான், பிள்ளை அவன் மனைவியை கொடு, சகோதரனுடைய மனைவி நீ வைத்திருக்க கூடாது என்று அரசனுக்கு எச்சரிக்கிறான். அரசனுக்கு மிகவும் பயமா இருக்கு. தீர்க்கரிசியா இருக்கிறான், பெரிய தீர்க்கரிசியா, ஸ்ரீநேரத்து பிறந்தவன் இவனை போல தீர்க்கரிசி ஒருவர் முன்னாடி இயேசுவை அழைக்க பண்ணிடுறார். அந்த தீர்க்கரிசி அங்கே பிறந்து பாதை ஆயத்தப்படுத்தினார். அதை குறித்து எங்களுடைய தேவராஜ்யத்துக்கு நாங்கள் தொண்டு செய்ய போறோம் என்று ஒழிக்கிற இவர்கள் இந்த நாளிலாவது அவரை நாங்கள் கனப்படுத்தி ஒரு காரியத்தில் தேவராஜ்யத்திலே அங்கே நாங்கள் சிந்திக்கிறாமல் இருக்கிறோம். அது பிழையான காரியம். இன்றைய நாளையில நாங்கள் அந்த பிழையை நீக்கும்படி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அதற்கும் ஒரு உரிமை கொடுத்து அதை தேவராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய இறுதிய உணர்வுகளை எப்பொழுதும் அங்கே தேவனுடைய ஊழிய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அந்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை அங்கே கனப்படுத்தி அங்கே நாங்கள் தேவ சாமத்திலே அர்ப்பணித்து ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, அதனால இப்பொழுது நாங்கள் தொடர்ந்த தேவ செய்தியை நிறைவு செய்வதற்கு அங்கே வாசிப்போம். 30வது வசனத்தில், அதே அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். 30வது வசனத்தில் இருந்து அங்கே வாசிப்போம் 38 வரை 39 வரையும் வாசிப்போம். வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியினே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பெரிய உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரிக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். இயேசு இந்த பிறப்பு செய்தியை நாங்கள் தியானம் பண்ணுங்கள் அல்ல, அங்கே இணைக்கிறோம் கொண்டு வந்து. என்னென்று கேட்டால், அங்கே எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் இடையில் இருந்த இனத்தவர்களாக இருந்தார்கள். ஒரு ஐக்கியம் இருந்தது முன்கூட்டியே. யூதேயாவில மலை பகுதியில் அங்கே எலிசபெத்து அங்கே வாழுகிற மகளாக இருக்கிறார். அங்கே எல்லாம் யூதேயாவிலே நடக்கிற காரியம். அதனால அங்கே ஆண்டவனுடைய தூதன் கபிரியல் தான், அதே கபிரியல் தான் அங்கே சகாரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளைக்கு பேசினார். அதே தூதன் 6 மாதத்துக்கு பின்பு வந்து அங்கே மரியாளுடைய வீட்டில் நுழைந்து அங்கே தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்கிறார் ஒளியாய். அப்பொழுது அவர் கலங்குகிறார், அவருக்கும் பயம் உண்டாகிறது. அவர் பயப்படாதே. அங்கே தேவர் ராஜ்யத்திலும் இந்த பயப்படாதே, எல்லா இடத்திலும் பயப்படாது. என்ன மனிதர்கள் பயந்த சுபாவம் இருக்கிறதுனால தேவனுடைய ஜனங்கள் பயந்த சுபாவமாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பயத்தை வைத்திருக்கிறதுனால அவர்கள் தேவராஜ்யத்தின் காரியத்தை செய்ய முடியாமல் போடுவோம். அதனால முதல் சொல்ற வார்த்தை அங்கே ஆபிரகாமுக்கு பார்த்து சொன்னார், பயப்படாதே என்று சொல்லித்தான் சொன்னார். அங்கே நான் உனக்கு கீழகமும் மிகப்பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த கீழகம் கொடுக்க முதல் ஆபிரகாமுக்கு அங்கே ஒரு டெஸ்ட் நடக்குது. அவருடைய அங்கே கூட்டி வந்த மகனை அங்கே 2 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களோட சண்டை பிடிக்கிறாங்க. அங்கே மலைப்பகுதியில் இருந்த லோத்துன்ற மலைப்பகுதியில் இருந்த ராஜாக்களோட சண்டை வருகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சண்டையில இவரையெல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. லோத்தை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, அந்த சொத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அவங்களாம் வெண்டாங்க. இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார், அங்கே இரவோட இரவாய் அங்கே இவரையன் வந்து சாகல் கொடுக்கிறார். இப்படியாக உம்முடைய சகோதரன் சொத்தையும் கொண்டு போட்டார். அவர் ஒரு 316 பேர் என்று சொல்றார்கள். அவர்கள் ஒரு பேர் இரவோடு இரவாய் அவனை பிடித்து மூட்டு கொண்டு வரார்கள்.
அப்போ இதனால அவர் செய்த செய்கைக்கு ரிவார்ட்டை தான் இப்போ சொல்றார், பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகம் மிகப்பெரிய பலனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சும்மா அந்த ரிவார்ட் கொடுக்கல, அங்கே ஒரு வெறுமதியான செய்தியை செய்ததுனால அந்த ரிவார்ட்டை கொடுத்து அவரை அங்கே அந்த விசுவாச வார்த்தை அவரை நீதிமானாய் அங்கே முடிவு வரையந்தம் வைத்திருக்கிறார். இதனால அந்த தேவன் அங்கே தேவன் இங்கேயும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கேடகமாக இருக்கிறதுனால மரியாதை அங்கே சொன்ன தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்றார், அங்கே நீ பயப்படாதே, அங்கே யாக்கோபின் குடும்பத்தை அரசாடுறதுக்கு அந்த ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதுக்கு அங்கே நீ ஒரு பிள்ளையை பெறுகிறாய் என்று சொல்லி இயேசு குறித்து பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டதும் அங்கே அவருக்கு ஒரு உற்சாகம் வருது. உன்னதமான நிழல், உண்மையில் நிழலிடம் எப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது உன்னில உண்டானது பார் சுத்தமாக இருக்கும், அது தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும் என்று சொல்லி தேவதூதன் அங்கே செய்தியை கொடுக்கிறார் முழுமையா. இப்போ அவர் சொல்றார், உம்முடைய சித்தத்தின்படி அடியேன் நடந்துகிறோம் என்று செய்வ சொல்றார். இந்த சகாரியா பாருங்க, சகாரியா இதற்கு பின்வாங்கினவராய் அப்படி பேசுகிறார். இதனால அங்கே தேவ சமூகத்தில் இன்னுமாய் தேவதூதன் சொல்றார், அவர் கன்னியா இருக்கிறார், தேவாலயம் இல்லாமல் ஒரு வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி, அவர் உற்சாகமாய் போகிறார். இங்கே இந்த 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 இதில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த தேவராட்சிய காரியத்தில் 3 பிதாக்களுடைய மனைவிமார்கள் சுத்தமாக இருக்கிறார்கள், ஒரே திருமணத்தோடு இருக்கிறார்கள். ஆபிரகாம் எடுத்தானே, ஈசாக்கு எடுத்தானே, யாக்கோபு எடுத்தானே, அவர்கள் ஒரு திருமணங்களுக்கெல்லாம் போயிருக்கிறார்கள். இதனால் அந்த பெண்களுடைய கற்பு நிறைய அங்கே சத்தியமே அங்கே சபை அங்கே சமுதாயத்தில் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் அங்கே மரியாளுடைய கன்னி பருவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அவர் எலிசபெத்தை காண்பிக்கிறார். உடனே அவர் யூதேயாவுக்கு போய் அந்த இடத்திலே எலிசபெத்தை காணலாம். எலிசபெத்தை பார்க்குற பொழுதோ அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்து முடித்து நாங்கள் செய்தி நிறைவு செய்வோம். வாசிங்க, வாசிங்க, பிட்டெடுத்து வாசிங்க. ஆண்டவனுக்கு சோதரர். பாத்தீங்க, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஆண்டவருடைய தாயார் அங்கே எலிசபெத் தான் முதல்ல மரியாள் கற்பம் தரித்திருக்கிறாள் என்று நினைக்க கூடாது. கற்பம் தரித்தாள் என்றதை உறுதிப்படுத்துகிறார். என்று கேட்டால் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்று சொல்லி கற்பத்தின் கனி அங்கே இந்த நாட்கள் தான் 6 மாதம் தான் பிள்ளை சத்தம் கேட்க மாட்டேன். அந்த நாளிலேயே எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கற்பத்தின் கனி கர்த்தராவர் சுதந்திரம், அது வெளி சத்தங்களையும் கேட்கக்கூடிய ஆற்றலோடு தான் இருக்கிறது என்று சொல்லி அறிகிறோம். அங்கே கற்பத்தின் கனி அவளுடைய வந்தவுடனே அது துள்ளிட்டுது. அவர் சொன்னா அப்போ உணர்கிற பரிசுத்த மூலம். அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தினுடைய செய்தியை அங்கே வர முடிவு செய்து அங்கே யோவான்ஸ்நானனுடைய பிறப்பு எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாதி ஆயத்தம் செய்த அந்த 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 பரிசுத்தவானை குறித்து சமூகத்தில் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே, ஓ ராஜா தேவ சன்னியானத்திலே ஆண்டவரே, யோவான் ஞானனுடைய பிறப்பு செய்தி எங்களுக்கு ஒரு அநேக காரியங்களை வெளிப்பாடுகளை கொண்டு வந்ததாக இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடைந்து தொடர்ந்தும் தேவ சன்னியானத்திலே அர்ப்பணித்தவர்களாய் வாழ இந்த நேரத்தை ஆசீர்வதித்தோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால பங்கடைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ செய்தியை கேட்கிறவர்களுக்கு இருதய உணர்வுல ஒரு ஆர்வமான இருதயம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அன்பிப்பதாக. ஆமென்.